வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்தபடி நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்குங்கிறத பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டியோட தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நீங்க இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பை அபோவ்ங்கிறது 25,902க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடு போகும்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருந்து மார்க்கெட் 961 வரைக்கும் போனாரு. அதுக்கப்புறம் 26,020க்கு போகல. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே இறங்கியிருக்காரு. அப்படி வந்தாலும் பெருசா கீழே எல்லாம் பை அபோவ்க்கு கீழேயே வரலைங்க. ஸோ பெரிய அளவில் இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்சைடில் மார்னிங் கொண்டு போனதோட சரிங்க, அவ்வளோதான். 10-10ஓட ட்ரேடே மேக்ஸிமம் முடிஞ்ச மாதிரி ஆஃப்டர் அதுக்கப்புறம் பெரிய அளவில் கீழே இறங்கவே இல்லைங்க. சரிங்களா, பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,850 கால் 108க்கு மேல இருந்தும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத நான் இண்டிகேட் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் கேண்டில்லே வந்து 3 கேண்டில்லே வந்து 141க்கு மேல போயிட்டாரு. அப்படி போனவர் எகெயின் வந்து 221ங்கிற டார்கெட் ஈஸியா ரீச் ஆயிடுச்சு. அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க பெருசா ஒன்றும் பெரிய மொமெண்டம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லைங்க. அந்த ஃபுல் டார்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வருது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சப்போர்ட் 41.6ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். அங்கிருந்து மார்க்கெட் எடுத்தவர் நேரா 69 வரைக்கும் மேக்ஸிமம் 75 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காரு. நான் இடையிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இண்டிகேஷன் கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து என்னவா இருக்கு, என்ன ஹெட்ஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து கால் சைடு மட்டும் இருந்த மார்க்கெட்டு ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மல்டிபிள் ஹெட்ஜா இருந்தது. ஒரு டைம்ல ஹெட்ஜா மாறுச்சுங்க. ஹெட்ஜ்னா என்ன அப்படின்னா மார்க்கெட்டு ஆப்போசிட்ல 100 பாயிண்ட் அப்படிங்கிறது காமிக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷனும் இருக்கும் அப்படிங்கறத இங்க இண்டிகேட் பண்ணுச்சுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாருக்கும் வந்து இடையில ஷேர் பண்ணியிருப்பேன். அதை கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்ல வேல்யூஸ் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் ஆகி திருப்பி மேலே கிட்டத்தட்ட 75 வரைக்கும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு அவ்வளவு தேவையில்லை. இங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னா 58 இன்னஃப் போதுங்க. அதுக்கு அந்த டார்கெட்டே இதுல இருந்து இந்த சின்ன ஓடிஎம் ஸ்ட்ரைக் கூட இந்த வேல்யூவை எப்படி அழகா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ஒரு பிரைஸை எந்த ஸ்ட்ரைக்குக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. சரிங்களா, நான் ஏன் இதை மேஜிக்கல் வேல்யூஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க பர்டிகுலரா இந்த ட்ரேட்ல தான் நீங்க இதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இப்படி இந்த மாதிரி மார்க்கெட் மேல போகும்போது நீங்க 25,950 எடுத்து கூட நீங்க தாராளமா ட்ரேட் பண்ணலாம். 25,950 கால் எடுத்து நீங்க இதுல எந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 94 ருபீஸ் 108 இதுல எந்த வேல்யூல நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கறது நீங்களே லைன் போட்டீங்கன்னு தெரியும். சரி, இந்த 94ல எடுக்கல அப்படின்னா 108ல போட்டு பாருங்க. ஸோ 108ல அந்த இடத்துல கூட நீங்க தாராளமா ட்ரேட் எடுக்கலாங்க. ஒரு நிமிஷமா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 108ல இந்த வேல்யூல தான் வந்து எடுக்கணும்னு இல்லை. 25,950 கால கூட நம்ம வந்து மார்னிங் வந்து இப்படி கூட நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணிருக்கலாம். சரிங்களா, ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போகும்போது எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு பல டைம் சொல்லியிருப்பேன். ரிவர்சல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்போ வந்து எகெயின் வந்து இந்த லைனுக்கு மேலே வரும் பொழுது நீங்க தாராளமா இந்த 108ல தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். நான் இந்த ஸ்ட்ரைக்கு மட்டும் நான் எடுக்கணுங்கிறது இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 124ங்கிறது ஒரு டார்கெட்டா இருக்கும். 124 பாத்தீங்களா, இது 123.75 இதெல்லாம் நான் லைன் போட்டு காமிக்கலீங்க, நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்க. சரிங்களா, 141 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட்டா இருக்கும். இந்த இடத்துல 141 பாத்தீங்களா, 140.9 141 நான் லைன் கொடுத்துருப்பேன். 141ங்கிறது இங்க அடிச்சிருக்கும்.
நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 178 இங்கே போன மாதிரி தெரியல. 160 வரைக்குமே இங்கே போகலைங்க. ஸோ 141 இனஃப். அதாவது அதுக்கு மேலே இங்கே பெருசாக வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ஓனாக ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதை தான் நான் வந்து இண்டிகேட் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? ஓகே, நீங்கள் இதுபடி எப்படி ட்ரேட் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாரிட்டியோட தரேன். சரி, ஓகே. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம்ங்கிறது மேலே போனதுனால நீங்கள் ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருந்தால் இந்த லாஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்தப்போ ரிஜெக்ஷன் ஆனதுனால நீங்கள் எடுக்கலாம் தாராளமாக. சரிங்களா? ஆப்போசிட் ட்ரேட் போகணுங்கிறது இல்லை, பட் ஆனால் வந்து அது நீங்கள் பார்த்து தான் செய்யணும். என்எஸ்சியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்போசிட் ட்ரேட் தாராளமாக போகலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம இதில் நேற்று நான் வந்து ஒரு சின்ன வேல்யூ இதில் பேங்க் நிஃப்டிலேயே ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பேன். அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து பையபோ லைன்ங்கிறது 57,992 எக்ஸாக்டாக அதுலேருந்து ஒரு வேல்யூ ஒரு ரெசன்ஸ் மட்டும் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான் மார்க்கெட்டு. பெரிய அளவில் சொல்லிக்கும்படி பேங்க் நிஃப்டியில் எதுவும் இல்லை. நான் பேங்க் நிஃப்டியில் 196 பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. அதில் மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆன ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் அப்சைடு போகுது. பையபோ லைனுக்கு மேலே வச்சதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை டச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மார்க்கெட். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் மார்க்கெட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் க்ரூட் ஆயில் வேறு பார்த்தேங்க, சாரி வேல்யூ யாருக்குன்னு எடுக்கல. நான் எடுத்து தேவைன்னா சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து இது மார்க்கெட்டு ஃப்ரைடே மார்னிங்கே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். மார்க்கெட்டு இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறத. 815க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். ஸோ 815க்கு மேலே தான் ஓப்பனே ஆனார். அப்படி ஓப்பன் ஆனாலும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 25,948க்கு மேலே மார்க்கெட் இப்போதைக்கு இருக்கு. இதில் இப்போ நான் 1 hour சார்ட்டில் வச்சுருக்கேங்க. மார்க்கெட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட்ல, மற்றபடி எந்த ஒரு மார்க்கெட்ல ஒரு பெரிய ரியாக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. கரெக்டுங்களா? அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 948க்கு கீழே வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சா மார்க்கெட் கீழே இருக்க வாய்ப்பு உண்டு. அதர்வைஸ் அப்படி இல்லாத போது 26,081 வரைக்கும் மினிமம் டார்கெட் போக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அதுக்கு மேலே போச்சுன்னா 214 வரைக்கும் போகலாம். அது நாளைக்கு வால்யூமை பொறுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க, ஓப்பன் கேண்டில் வச்சு. சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 45 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அந்த 45 பாயிண்ட்ஸ் ஓப்பன்ல இருந்து நீங்க வச்சு ட்ரையல் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு 149 பாயிண்ட்ஸ்ங்கிறது ரேஞ்சா இருக்குங்க. சரிங்களா? ஸோ நீங்க அதையும் வச்சு செக் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிட்டி தரேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு 45 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நாளைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பைரினா நம்ம வந்து ஒரு டைம் எடுத்துக்கோங்க, அந்த டைம்ல மார்க்கெட் எங்க இருக்கோ அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் நான் எனக்கு சொல்றேன். 25,950 கால் 108க்கு மேல இருந்தா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி 26,100 புட்டு 132 ருபீஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டோடைய நிஃப்டி ஸ்பாட்டோடைய டைரக்ஷனை நீங்க ப்ரிடிக்ட் பண்றதுக்கான ஒரு வேல்யூ மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க, இது டைரக்ஷனுக்கு உண்டான வேல்யூஸ் மட்டும்தான். இந்த விலை வரும் பொழுது நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 25,950 கால் 108க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல இருக்கும். 2600 புட்டு 132க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை எப்பவுமே வந்து வேல்யூஸோட மட்டும் பாருங்க.
மார்க்கெட் அப் சைடில் இருக்கா டவுன் சைடில் இருக்கா அப்படின்னு பிளைண்டாக எப்பவும் எடுத்துக்காதீங்க. இன்னும் மார்க்கெட் நான் அப் சைடில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃப்ரைடே சொல்லியிருப்பேன். அதையும் நான் என்ன மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னா 25,815க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடில் இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸில் ட்ராவல் ஆகலைனாலே மார்க்கெட் அப் சைடில் தான் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி 948ங்கிற ப்ரைஸை நாளைக்கு ரீச் பண்ணலைனாலும் மார்க்கெட் அப் சைடில் தான் இருக்குங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்த ப்ரைஸில் கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடு பற்றி நாளைக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதாவது 948 முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இது கூட நாளைக்கு 45 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நீங்களே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிளாரிட்டினாலும் நான் கிளியர் பண்ணி தரேன். சரிங்களா? ஓகே. இது போன்ற வேற ஏதாவது மார்க்கெட் சம்பந்தமான தகவல்கள் தேவைனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.